ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூர்யா வந்து மலையாள சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்குங்க. அந்த ஒரு நியூஸை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சூர்யாவோட நடிப்பில் வந்து அவர் சூர்யா 44 அப்படின்ற திரைப்படம் வந்து அவர் வந்து நடித்து முடிச்சிருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து அவர் நடித்து முடிச்சிருக்காரு. ஸோ அடுத்து வந்து அவர் வந்து சூர்யா 45 அப்படின்ற திரைப்படத்தில் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்பவே மும்மரமான கேரக்டர், அதாவது வக்கீல் கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் ரொம்ப வருடம் கழித்து த்ரிஷாவும் வந்து அவங்க கூட நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அடுத்த திரைப்படம் பற்றி எங்கே ஒரு அப்டேட்டும் வராத நிலையில் வந்து இப்போ வந்து சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது நம்மளோட சூர்யாவே வந்து நம்மளோட மலையாள டேரக்டரான அமல் நீரத் கிட்ட வந்து பேசியிருக்காங்களா, அதாவது நம்ம வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அவரும் வந்து அதுக்கு வந்து அவர் ஒரு கதை சொன்னதுக்கு நம்மளோட சூர்யாவுக்கும் பிடித்து போயிருக்கான். ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து ஸோ அவங்க சொல்லி அவங்க 2 பேரும் வந்து செட் ஆகிட்டாங்களாம். ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குயிக்காகவே முடிக்க போகிறாங்களா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள், மேக்ஸிமம் 2 மாதம், இந்த 2 மாதத்துக்குள்ளேயே வந்து இந்த திரைப்படத்தை முடிக்கிறதா வந்து பிளான் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சீக்கிரமே முடிக்க போகிறாங்களாம். ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து செம்ம பெருசாக பேசப்பட்டு இருக்கு. மெயினாக வந்து இந்த திரைப்படம் வந்து தமிழ் அண்டு மலையாளம் 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து